सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. सिद्धान्तबिन्दु ಮೊದಲು அனைகாமிகத்வாதி அந்த சார்வார்த்த மதத்திலேருந்து ஆரம்பித்து அப்ப எல்லா வாதிகள் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் வாஸ்தவத்துல நான் இல்லை அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணினார். தேகம் ஆரம்ப கேவல போக்திரு பர்யந்தானாம் சத்தத் வாதி அபியுபகதானாம் அனாத்மத்துவம் பிரதிஜாத்தம் போகுது. எதுவுமே ஆத்மா இல்லை, அவ சொல்றதுதான் வேற எதையோ ஆத்மான்னு சொல்றா அப்படியே பிரதிஜை பண்ணினார். அதுக்கு பிரமாணம் காண்பிக்கிறார். சத்திர கேக்குமாக அனைகாமிகத்வா அப்படின்னா என்னதுன்னா எதிர்காரித்வாத்துல இன்னொரு சப்தத்தை போட்டார், அதுவும் புரியல. அதுக்காக வினாசித்வாதிக்கு ஆபத்து, அதாவது ஆத்மா இல்லாம போகாது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கு, அது ஒரு காலத்துல இல்லாத போயிடுது. அதனாலேயே அது ஆத்மா இல்லைன்னு சொல்லணும். கிடையாது, ஏதோ ஒரு காலத்துல ஒரு அவஸ்தையில ஒண்ணு இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அது அந்த பதார்த்தத்தை நாம அனித்தியம்னு சொல்லுவோம். ஆத்மா அனித்தியமாக இருக்கவே முடியாது, நித்தியமாகத்தான் இருந்தாகணும். இல்லைன்னு மேல சொல்லுவார். அப்ப நிச்சயமாக இருக்குன்னு சொன்னா அது இல்லாம போகாது. எது இல்லாம போறதோ அது ஆத்மா ஆகாது அப்படின்னு இங்க உள்ள யுக்தி. வினாசித்வாதி அது ஒரு சமயம் இல்லாத போறது அப்படிங்கிறதுக்காக வினாட்சின்னு சொன்னோம். சரி, ஆத்மா அப்படி ஆத்மாவும் ஒரு வினாட்சியாவே இருந்துட்டு போட்டோம். ரதம் பார்த்தா எதை பார்த்தாலும் எல்லாமே வினாட்சியா இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லை. ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லை. அப்ப ஆத்மாவில ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லை, ஒரு சமயத்துல இருக்கு, இல்லை அப்படி சொல்லாம சொன்னா முடியாதுன்னு. ஆத்மனஹா ஏக காலாபரிச்சின்னத்வாத், ஒரு தேசத்தினாலையும் காலத்தினாலையும் பரிச்சின்னமாக ஆத்மா ஆகாது. தேசகால பரிச்சேதம்னு சொன்னா இந்த தேசத்துல இருக்கு, அந்த தேசத்துல இல்லை, இந்த காலத்துல இருக்கு, அந்த காலத்துல இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லப்படும் வஸ்து எல்லாமே தேசகால பரிச்சின்னம். ஆனா ஆத்மா அப்படி இல்லை, இது நிச்சயம். தேசகால பரிச்சின்னமா இருக்கக்கூடிய வஸ்து ஆத்மா ஆகாதுங்கிறத சொல்றார். சத் பரிச்சின்னானாம் கதாதிபதி அனாத்மா, எந்த வஸ்து ஒரு தேசத்துல ஒரு காலத்துல மாத்திரம் இருக்கோ அந்த வஸ்து எல்லாம் ஆத்மா இல்லை. ஏன்? தேசகால பரிச்சின்னமா இருக்கிறதுனாலேயே இந்த லட்சணமே போரும் அதுக்கு, அது ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால கதாதிபதி அனாத்மத்வா, கடந்தத்தை ஆத்மா ஆகாது, யாருக்குமே அது ஆத்மா ஆகாது. அதே மாதிரி தேசகால பரிச்சின்னமான வஸ்து ஆத்மா ஆக முடியாது. ஒரு கேள்வி, ஆத்மா தேசகால அபரிச்சின்னம் என்ன எப்படி சொல்ல முடியும்? அது கூட பத்து மாதிரி ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லைன்னு ஆகலாம் போல இருக்கு. முடியாது, அது எந்த அபாவத்துக்கும் பிரதியோகி ஆகாது. அதாவது ஆத்மாவுக்கு அபாவமே இருக்க முடியாதுன்னு சொல்லப்படுற. அப்ப அபாவமே இருக்க முடியாதுன்னு சொன்னா அபாவத்தை 4 விதமா தரத்தாழ்த்தது. ராகபாவம், பிரத்யேகாபாவம், அந்யோன்யாபாவம், அத்வைதாபாவம். அத்வைதாபாவம் அந்யோன்யாபாவம் கொடுக்கிறோம். இந்த எந்த அபாவமும் ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். அதுக்காக சொல்றார், ராகபாவயோச்ச ரஹீதும சத்யத்வாதி.
ஆத்மாவுடைய சொந்தம் அல்லது ஆத்மாவுடைய பிராகபாவம் அப்படிங்கறத கிரகிக்கவே முடியாது. அதாவது தெரிஞ்சுக்கவே முடியாது. எது தெரியறதோ அதைத்தானே நம்ம இருக்குன்னு வச்சுப்போம் இல்லையா? அப்ப இந்த ஆத்மாவுக்கு பிராகபாவம் உண்டா, வம்சம் உண்டா அப்படின்னு கேட்டா அந்த வம்சமோ பிராகபாவமோ நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா தெரிய முடியாது. கிரகிக்கும் அகற்றா. அதுல ஒரு சின்ன ஒரு யுக்தியை நாம பார்க்கலாம். ஆத்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவுடைய பிராகபாவம் இருந்தா இருக்கணும். ஆத்மாவுடைய பிராகபாவத்தை எப்ப கிடைக்கிறது? அது இருக்கும்போது தானே இருக்கணும். அது இருக்குன்னா எப்ப இருக்கும்? ஆத்மா உண்டாகிறதுக்கு முன்னாடி, ஆத்மோத்பத்திக்கு முன்னாடி உள்ள ஆத்மாவுடைய ஆத்மாவும் ஆத்மா பிராகபாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆத்மாவும் இருக்கிற காலத்துல ஆத்மா இல்லைன்னு அந்த பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கிறது யாரு? இந்த மாதிரி ஆத்மாவுடைய பிராகபாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியது யாரு? தன்னுடைய பிராகபாவத்தை தான் பார்க்க முடியாது. ஒரு சமயம் பிராகபாவமும் தெரியாது. பிராகபாவம் இருந்துன்னு வச்சுக்கோ, சும்மா வச்சுட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அதை தன்னால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சமயத்துல தான் இல்லை. இதே யுக்திதான் சொந்தம். இந்த ஆத்மாவுக்கு விநாசம் வருதுன்னு ஆத்மாவால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த விநாசம் எப்ப வரும்? ஆத்மாவுக்கு ஒரு சமயம் விநாசம் வந்தால் அந்த காலத்துல ஆத்மா இருக்காது. அப்படிதான லோகத்துல பாக்குறோம். கடத்துக்கு விநாசம் வரும் காலத்துல எந்த கடத்துக்கு விநாசம் வந்து இருக்கோ அந்த இடம் இருக்குமா? அந்த விநாசத்தோட சேர்ந்து இருக்காது. அதே மாதிரி ஆத்மாவுக்கு விநாசம் வந்தால் அந்த விநாச காலத்துல ஆத்மா இருக்க முடியாது. ஆத்மா இருக்காதுன்னா அந்த விநாசத்தை யாரு தெரிஞ்சுப்பா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால இப்ப இந்த யுக்தியை வச்சு பார்த்தோம்னா ஆத்மா தன்னுடைய பிராகபாவம் தன்னுடைய வம்சம் இது ரெண்டையும் தெரிவிக்க முடியாது. அப்படி தெரிவிச்சதுன்னா அந்த பிராகபாவ காலத்திலும் தான் இருக்குன்னு சொல்லணும், வம்ச காலத்திலும் அந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லணும். அப்போ பிராகபாவம் வம்சம்னு சும்மா சொல்றதுக்கு வந்ததை தவிர்த்து வாஸ்தவம் இல்லை. அது சும்மா கல்பனை பண்ணி சொல்லப்பட்டது சொல்ல முடியா? அனாத்மனாம் ஜடத்வாத். அப்ப கேட்டான், இந்த ஆத்மா தானே ஆத்மாவசியம் ஆத்மபந்தத்தையும் தெரிவிச்சுட்டு அனாத்மா சொல்லிடோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே ஆத்மா இல்லை அப்படின்னு. எப்படி ஆத்மா கடாது இருக்கும் நிலையையும் அறிவது, அது இல்லாத நிலையையும் அறிகிறது. அதே மாதிரி அந்த ஜடம் கூட ஆத்மா வரத்துக்கு முன்னாடி உள்ள நிலையை அறியட்டும். ஆத்மா போய் விநாசமான அந்த விநாசத்தையும் அறியட்டுமே. அது அப்ப சொன்னா அதுக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. ஆனா ஆத்மனாம் ஜடத்வாது, ஜடமும் அதுக்கு தெரியாது. ஆத்மத்வாபாவாத் ஆத்மத்வான் பாவா. யாரு பாக்குறாங்க சாட்சியா இருக்காங்க சொன்னா அவன் ஆத்மா இல்லை. வார்த்தம் தான். தனக்கு ஆத்மான்னு சொல்லி அவன் காட்டிலும் வேறான ஒண்ணு இதுதான் என்னுடைய ஆத்மான்னு சொல்ல முடியும் சொன்னா எவ்வளவு முடியாது. தன்னை காட்டிலும் வேறானது தனக்கு ஆத்மான்னு சொல்லிட்டு தப்பு வராது. ஆத்மான்னு சொல்லு. அப்போ கேள்வி வருது, ஆத்மத்துவ அபாவாசம். அப்போ ஒரே ஒரு ஆத்மா தான் இந்த உலகத்துல இருக்க முடியும். ஏன்னா ரெண்டு ஆத்மா வந்ததுன்னா ஒரு ஆத்மாவை சுதந்திரத்தாக வாழ்ந்திருந்தோமானால் அதற்காட்சியிலும் வேறாளுதாக அந்த ஆத்மா ஆயிடும். அப்ப பின்னமா இருக்கிறது ஆத்மா ஆகாதுன்னு சொன்னா அந்த ஆத்மா இல்லை. அதே மாதிரி அதை ஆத்மா வச்சு பார்த்தா இது ஆத்மா இல்லைன்னு ஆயிடும். அதனால இப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். ஒண்ணுன்னு சொன்னா இப்ப எல்லா சரீரத்திலும் அந்த ஒரு ஆத்மா தான் ஔபாதிக பேதத்தை வச்சு விவசாய பண்ணலாம். ஆத்மனஹா ஏகத்வேதி சுக துக்காதி ஆசிரயானாமும் அந்தఃகரணானாமும் வேதாபிபகமா. இந்த தேவதத்தன் எதிரத்தன் அவன் இவன் எல்லா இடத்துலும் ஒரே ஆத்மான்னு சொன்னாலும்
ஆத்மா ஒன்னா இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்தஸ்கரணம் தனித்தனியாக இருக்கு. பிரதி சரீரம் அந்தஸ்கரணம் பின்னமாக இருக்கிறது. அதனால என்ன வியவஸ்தோபத்து அப்படின்னா என்னன்னா, இந்த சரீரத்திலே இந்த அந்தஸ்கரணத்துல என்ன சுக துக்காதிகள் ஏற்பட்டதோ அது இன்னொரு சரீரத்துல அனுபவிக்கப்பட மாட்டாது. ஏன்னா இங்க இருக்கிற இந்த அந்தஸ்கரணம் வேற, அந்த அந்தஸ்கரணம் வேற. இந்த அந்தஸ்கரணத்துல வந்தது அந்த அந்தஸ்கரணத்துல தெரியாது. இந்த சுகம் துக்கம் இதெல்லாம் ஆத்மாவுடைய தர்மமாக இருந்து அந்த ஆத்மாவும் எல்லா சரீரத்திலும் ஒன்னாக இருக்குமானால் அப்ப நீங்க சொன்ன தோஷம் வந்துடும். ஒருத்தருக்கு வந்தா எல்லா இடத்துலயும் எல்லாரையும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படி இல்லை. இந்த சுகதுக்காதிகள் எல்லாமே அந்தஸ்கரணத்துடைய தர்மம்னு சுத்தியை வச்சு தீர்மானமான இருக்கு. அதுவோ ஒவ்வொரு சரீரத்திலும் தனித்தனியா இருக்கு. அதனால ஒரு சரீரத்துல வரக்கூடிய காமசங்கல்ப விசிகா சிரத்தா இத்தியாதிகள் எதுவுமே இன்னொரு சரீரத்துல தெரியாது. அதனால விவசாய பண்ணலாம். இவன் சுத்தி இவன் துக்கி இத்தியாதி விவசாயிகளுக்கு ஒரே இடைஞ்சலும் இல்லை. வேறெங்க சுவாபாவ கிரகணி விரோதாத். அப்ப இப்ப என்னாச்சு, இந்த ஆத்மா இல்லை, ஆத்மாவுடைய பிராகபாவம் ஆத்மாவுடைய துவம்சத்தை தெரிஞ்சுக்கிறது யாருன்னு கேட்டா ஆத்மாதான் தெரிஞ்சுட்டாகணும். அனாத்மா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இப்ப சொன்னார். அப்ப தானே தெரிஞ்சுக்கிட்டமே அப்படின்னு கேட்டா அதுதான் விரோதம் வருது. சுவாபாவ கிரகணி விரோதாத். தானே தன்னுடைய அபாவத்தை ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டமே அப்படின்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்க முடியாது. மற்ற இறைவனாலும் தெரிஞ்சுக்கலாம், ஆனா தன்னுடைய தான் இல்லைங்கிறத தன்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதுல விரோதம் இருக்கு. ஏன் அப்படி? கிராஹ்ய காலே கிராஹகா பாவாத். இப்ப தன்னுடைய அபாவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அபாவம் எப்ப இருக்குமோ அந்த சமயத்துல தான் இருக்க முடியாது. கட்டம் எப்ப இல்லையோ அப்பதானே கட்டாபாவம் இருக்கும். அப்படின்னா அப்ப கட்டம் இல்லை. அதே மாதிரி ஆத்மாவுடைய அபாவமானது ஒரு சமயம் இருந்ததுன்னா அப்ப அந்த சமயத்துல ஆத்மா இருக்க முடியாது. ஆத்மாதான் அந்த அபாவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஆத்மாவுடைய அபாவம் கிராஹ்யம் சொன்னால் அது இருக்கும்போது கிராகமான ஆத்மா இல்லை. அதனால அதை கிரகிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது கிரகிக்கவே முடியாது. கிராகசத்து கிராஹ்யாபாவா இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆத்மா அந்த சமயத்துல இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அப்ப அதனுடைய அபாவம் இருக்க முடியாது. ஆக இது ரெண்டும் பரஸ்பர விருப்பமா இருக்கிறதுனால அபாவம் இருக்குதா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா இல்லை, ஆத்மா இருந்ததுன்னா அதனுடைய அபாவம் இல்லை. ஆக தானே தன்னுடைய அபாவத்தை கிரகிக்கிறதுன்னு எந்த காலத்துல எப்படி முடியவே முடியாது. கிருதஹானி அகிருதாபியாகம பிரசங்காச்ச. கிருதஹானி அகிருதாபியாகம்னு ஒரு ரெண்டு தோஷம் வரும். இது எப்போ ஆத்மாவுக்கு விநாசம் ஒத்துந்தால், ஆத்மா ஒரு காலத்துல இருக்கு அப்புறம் ஒரு காலத்துல இல்லாத போயிடுறது அப்படின்னு சொன்னால் இந்த தோஷம் வரும். கிருதஹானினா என்ன? இவன் சில கர்மாவை பண்ணிச்சிருக்கான், அந்த கர்மாவுக்கு இன்னும் பலம் வரல, அதுக்குள்ள அது அடுத்த ஜென்மாவில் வரணும்னு காத்துட்டு இருக்கு, சஞ்சிதமாக இருந்துட்டு இதன் மத்தியில அடுத்த ஜென்மா வரத்துக்கு முன்னாடி இவருடைய ஆத்மா செத்து போயிடுச்சு, அதாவது அழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. எப்ப வேணாலும் அழியலாம் இல்லையா? வினாசியா இருக்கக்கூடிய பதார்த்தம் போயிடுச்சு. அப்படின்னா இப்ப அந்த அவன் பண்ணின கர்மாவுடைய பலம் என்ன ஆகும்? புரிஞ்சது அவ்வளவுதான். கிருதஹானி செஞ்ச கர்மாவுக்கு பலம் இல்லாமல் போகும். அது நல்லதோ கெட்டதோ எப்படி வேணாலும் வைத்து போலாம். அதே சமயத்துல அகிருதாபியாகம பிரசங்கா, புதுசா ஒரு ஆத்மா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விநாசம் ஆத்மாவுக்கு உண்டுன்னு சொன்னா உற்பத்தியும் உண்டுன்னு சொல்லணும். அப்ப எப்படி ஒரு கடங்கிறது புதுசா உற்பத்தி ஆகுதோ அதுக்கப்புறம் பரிசான உடனே அது உடஞ்சு போய் விநாசம் ஆயிடுறதோ அதே மாதிரி சரீரம் அதுக்கு கடம் வேண்டாம், சரீரத்தையும் பாத்துக்கிறாங்க. புதுசு புதுசா சரீரம் உற்பத்தி ஆகுது அப்புறம் விநாசத்தை அடைஞ்சு விடுறது. அதே மாதிரி அந்த ஆத்மா கூட புதுசு புதுசா உற்பத்தி ஆயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு சொல்ற பட்சத்திலே அது இருக்கும்போது செஞ்ச கர்மாவுக்கு பலம் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுவே அழிஞ்சு கொடுத்துனா எப்படி பலம் வரும்? அதே சமயத்துல புதுசா உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல வேண்டிய ஆத்மா இருக்கு, அது எப்படி உற்பத்தி ஆச்சு?
உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு கர்மா வேணுமே, அதனுடைய கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இது உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா ஏதாவது ஒரு போகத்தை அனுபவிச்சாகணும். போகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய அதிர்ஷ்டம், கர்மா, புண்ணியமோ பாப்பமோ அவனிடத்துல எங்கிருந்து வரும்? இதுதான் இப்பதான் பிறந்திருக்கிற ஆத்மா, இது முன்னாடி இருந்து ஒன்றும் பண்ணல. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல செய்யாத ஒரு கர்மாவுடைய போகத்தை, பலபோகத்தை இதை அனுபவிக்கும்படியாக ஏற்பட்டு போகும். இதுதான் அகிருத அபியாகமஹா. தான் செய்யாத ஒரு கர்மாவுக்கு பலபோகம் வந்து சேர்றது, இதுதான் அகிருத அபியாகமஹா. எந்த கர்மாவுக்கு பலன் கிடைக்கணும் நியாயமா, அது கிடைக்காம போறதுங்கிறது கிருத ஹானின்னு. இந்த ரெண்டு தோஷமும் வரும் ஆத்மாவை அனித்தியம்னு ஒத்துக்கிற பட்சத்துல. சாஸ்திரத்துக்கு விரோதம் இதெல்லாம். இப்படியானத்தினாலே நபத்தியம்சப்ராகபாவோ, இந்த ஆத்மாவுக்கு துவம்சமும் பிராகபாவமும் கிடையாது. இது தீர்மானமா வச்சுக்கணும். தத்ரூபஸ்ய ஆத்மனஹ சர்வத்திர அனுகமாச்ச ந அத்யந்தா பாவ சம்பவஹ. ஆத்மாங்கிறது இருக்கிற வஸ்து தானே, சத்ரூபம் தானே. அது எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருக்கும் இருக்கு. அது இல்லாத இடம் இல்லை, வியாபகமா இருக்கு. அப்படின்னா அது எங்க இல்லை, எங்க இல்லைன்னு சொல்றது அதான் இல்லை, இல்லைங்கிறத இல்லை. அதனால என்னாச்சு, அத்தியந்தாபாவம் கிடையாது ஆத்மாவுக்கு. கடன் இங்க இருக்கு, ஆனா அங்க பார்த்தா அங்க இது இல்லை. இப்ப இங்க இருக்குன்னா அங்க இல்லை. எங்க இல்லைன்னு சொல்றோமோ அந்த இடத்துல இந்த கடத்துக்கு அத்தியந்தாபாவம்னு சொல்லணும். அதே மாதிரி ஆத்மா எந்த இடத்துல இல்லாம போகுமோ அங்க இந்த ஆத்மாவுக்கு அத்தியந்தாபாவம் இருக்கு என்று சொல்லணும். ஆனா இது எது இல்லை, எல்லாத்தையும் இருக்கு. எல்லாத்தையும் இருக்கிறதுனால இல்லைங்கிறது இங்க கிடையாது. அதனால இதுக்கு அத்தியந்தாபாவமும் கிடையாது. சரி, அந்யோன்யாபாவம் சொல்லலாமே. அந்யோன்யாபாவம் சொல்லலாம்னா பேதம். இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. ஆனா இது அது இல்லை, அது இது இல்லை. இது அது ஆகாது, அது இது ஆகாது. அது வேற, இது வேற. அப்ப ஆத்மா வேற, அனாத்மா வேற அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேதப்படுத்தி பேதம் சொல்லலாம். நம்ம வந்து 4 விதமான அபாவத்துக்கு பிரதியோகி இல்லைன்னு ஆத்மாவில ஆரம்பிச்சோம். அதுல 3 விதமான அபாவம், பிரசம்சாபாவம், பிராகுபாவம், அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி இல்லை இந்த ஆத்மா, இதுதான். ஆனா அந்யோன்ய அபாவத்துக்கு பிரதியோகின்னு சொல்லாமல் இருக்கு அப்படின்னு கேள்வி. அது சொல்றார், அந்யோன்யாபாவத்துக்கு பிரதியோகிட அனாத்மாவை கண்டுட்டு இந்த அனாத்மா வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறதுதான் அந்த பேதத்தை கண்டுக்கணும். அந்த அனாத்மாவுக்கு தான் துவைத்தம்னு பேரு. அதான் சொல்றார், துவைத்தஸ்ய மித்யாத்வேன அதிஷ்டான சத் சாதாத்மியாபன்னதையைவ சித்தத்வாத். ஒரு சாதாரண தீபம் என்னன்னா, எது பொய்யானதோ அந்த பொய்யானது ஒரு சத்தியத்தோடு சாதாத்மியாபன்னமாகத்தான் இருக்கும் தெரியும். சுக்கிரஜதவர். இந்த சுக்கியை நாம வந்து வெள்ளியில பார்க்கிறோம், ஏமாந்து பார்க்கும்போது என்ன தெரிகிறது? வெள்ளி தெரிகிறது. எதுல தெரிகிறது? சுக்கியில தெரிகிறது. சுக்கியும் ஒண்ணு இருக்கணும், அந்த சுக்கி தான் வெள்ளியாக தெரிய முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா அங்க வந்து வெள்ளி தெரிய முடியாது. அப்ப என்னாச்சு, எது மிச்சாபூதமாக இருந்துட்டு தெரிகிறதோ அது எதுல தெரிகிறதோ அந்த ஒரு சத்தான வஸ்துவோடு சாதாத்மியாபன்னமாகத்தான் தெரியும் ஒரு நியமம். எங்க ரஜு சர்ப்பா எதை பார்த்தாலும் இப்படிதான். ஒரு நெஜ வஸ்து இருக்கணும், அந்த நெஜ வஸ்து ஒரு பொய்யான வஸ்து ரூபத்துல நமக்கு தெரியணும். அப்ப அந்த பொய்யான வஸ்து நிஜமான வஸ்துவை ஆசிரிக்கிறது. எப்படி ஆசிரிக்கிறது? சாதாத்மேனா, அதாவது அந்த சத்வஸ்துவோடு சாதாத்மியாபன்னமாகத்தான் பொய்யான வஸ்து தெரியும். இல்லாட்டா பொய்யான வஸ்து தெரியாது. இது மித்யாபூதமான தகவலுக்கும் இந்த நியமம். இது அனாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த துவைத்தம் இருக்கு, அது மிச்சா மிச்சான பல பிரமாணங்கள்னால அது சாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியானா இந்த துவைத்தமானது ஒரு சத்துலதான் அத்தியாசம் பண்ணப்பட்டதாக இருக்கணும், சத்தோடு தாதாத்மியம் கொண்டதாக இருக்கணும். அந்த சத்து என்னது? அனாத்மா பூரதான துவைத்தம். அந்த துவைத்தம் பூர மிச்சான்னு சொன்னா என்கிட்ட பாக்கி இருக்கிற சத்து ஒண்ணே ஒண்ணு சத்து, அதுதான் ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவில தாதாத்மியாபன்னமாகத்தான்
அந்த துவைத்தம்ங்கிறது சித்தமாகும், தனியா சித்தமாக ஏகா போல இருக்கக்கூடிய அந்த இடம்னு சுத்தி இருக்கோ அந்த சுத்தி தாதாத்மியாபன்னமாகத்தான் ரஜதம் வருதாகணும். அதாவது இந்த சுத்தியை காட்டிலும் தனியா பிரித்து இது சுத்தி இது ரஜதம்னு பிரித்து காண்பிக்கும்படியா இருக்காது ரஜதம் இல்லையா. அப்ப அந்த சுத்தி தாதாத்மியமாகத்தான் அது இருந்தாகணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி இந்த துவைதம் பூரா மிச்சையா இருக்குமானா அது ஒரு சத்தியத்தோடு தாதாத்மியாபன்னமா இருக்கணுமோ இல்லையோ, அந்த சத்தியம் என்னவா இருக்கும், ஆத்மாவா தான் இருக்கணும். அப்ப என்னாச்சு, இந்த ஆத்மாவோடு தாதாத்மியாபன்னமாகத்தான் எல்லா துவைதமும் இருக்கு, ஒண்ணு கூட இதை விட்டுட்டு தனியா இல்லை. அப்படி இருக்கும்போது இது வேற அது வேறன்னு பிரிச்சு பேதத்தை காண்பிக்க முடியுமோ ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும்? நாம ஏதோ காண்பிக்கிறோம் ஆத்மா அனாத்மான்னு, அதெல்லாம் ஔபாதிகமா வேதத்தை வச்சு சொல்றோம். நிஜமான ஆத்மாவுல அனாத்மா அத்தியதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே அதுக்கு பேதமும் வராது, எல்லாமே இதோடு சாதாத்தியாபன்னமாக இருந்துருக்கு. துவைதஸ்த நிஷ்காத்வேன அதிஷ்டான சத்தாதாத்மியாபன்னதையா ஏவ சித்தத்வாது பார்க்க முடியல. சுக்திரஜதாதிபத்து அத்தியஸ்தஸ்ய அதிஷ்டான தாதாத்மிய அபாவா உபபத்தே. அத்தியஸ்தம் தான் இருக்கும்போது அதிஷ்டானத்தோடு தாதாத்மியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சுக்தியில அத்தியாசம் செய்யப்பட்ட ரஜதமானது சுக்தியோடு தாதாத்மியம் கொண்டதாகவே இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் பாகம் அது காணாம போயிடுச்சுனா போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அது இருக்கிறது தெரிகிற பர்யந்தம் அந்த சுக்தியோடு சேர்ந்துதான் தெரிஞ்ச ஆனமே தவிர சுக்தியை தனியா பிரிச்சு எடுத்துட்டு இந்த ரஜதத்தை தனியா பிரிச்சு இதுதான் நீங்க அத்தியாசம் பண்ண ரஜதம் பொய் ரஜதம்னு காண்பிக்க முடியாது, இந்த சுக்தியை தான் சேர்த்து காமிச்சா. அப்ப அதே மாதிரி அதிஷ்டானத்தோடு தாதாத்மியாபன்னமாகத்தான் அது இருக்கிற வரையும் இருக்கும் அப்படின்னு ஆனதுனாலே அப்ப என்னாச்சு, அதை வச்சு அது வேற இது வேறன்னு ஒரு அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவத்தையும் ஆத்மாவுக்கு காண்பிக்கிறதுக்கு வழி இல்லாம போறது. ஏன்னா ஆத்மா ந அபாவ பிரதியோகி, 4 விதமான அபாவத்துக்கும் அது சம்பந்தம் இல்லாத பொறுத்து ஆத்மா. அதனால அபாவ பிரதியோகி இல்லை, ஆத்மாவுக்கு எந்த அபாவமும் கிடையாது. ஆனா இதுக்கு விபரீதமாக அபாவ பிரதியோகினச்ச தேகேந்திரியாதயா, இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாதியா ஆத்மா ஆத்மான்னு சொன்னாங்க, எல்லாமே ஒரு கட்டத்துல இல்லைன்னு ஆயிடுறது, அபாவத்துக்கு பிரதியோகி ஆயிடுறது. ஆகையாலே நாமி ந ஆத்மான, இந்த தேகாதிகள் எதுவுமே ஆத்மா இல்லை. ஏன்னு கேட்டா அது ஒரு காலத்துல இல்லாம போறது, அதுக்கு அபாவம் உண்டு, அதனால அது ஆத்மா இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அந்த தேகாதிகள்லாம் அப்ப எப்படி இருக்குன்னு தெரியுதுன்னு கேட்டா இந்து பிரகாச போத ரூபே ஆத்மனி அத்வைதேதி அநாதி அனிர்வச்சனீய அவித்யா கல்பிதாக அனிர்வச்சனீயா ஏவ இது சித்தாந்த ரகசியம். இப்ப இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாதியும் சொல்லக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது எல்லாமே எப்படி இருக்கு, எப்படி அது வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னா அது எப்படி எங்க தெரியுதுன்னு கேட்டா, நமக்கு ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாச போதஸ்வரூபம், போதம்னா சைத்தன்யம், அந்த சைத்தன்யமும் சொப்பிரகாசம் தானே பிரகாசிக்கக்கூடியது, இன்னொன்னு அபேட்சிக்கிறது இல்லை, அப்பேற்பட்டதுதான் ஆத்மா. அந்த ஆத்மஸ்வரூபம் அத்வைதம், அத்வைதம்னா ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவிலே இந்த துவைத்தமானது அநாதி அவிர்வதன்ய அவித்யா கல்பிதாக, அநாதியாகவும் அனிர்வச்சனீயமாகவும், அதாவது சத்து அசத்து சதசத்து இந்த 3 விபாகத்துல சேர்க்க முடியாதது அனிர்வச்சனியம் சொல்லப்படுறது. சத் அப்படி இருக்குன்னா இல்லது ஆத்மா சத்து, சத்தியம்னு அர்த்தம். அசத்துன்னு சொன்னா இல்லவே இல்லாதது சத விஷானம் நவவிஷானம் அப்படின்னு சொல்லலாம், இதெல்லாம் அசத்து. 2 சேர்த்தாக்க சதசத்துன்னு ஒண்ணு கிடைக்கும், அப்படி ஒண்ணும் வஸ்துவே இருக்க முடியாது. 4வது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் அனிர்வச்சனியம் சொல்றோம். சத்து அசத்து சதசத்து இதுல சேராதது எதுவோ அது சதசத் விலட்சணம்,
இதுக்கு அனிர்வச்சனீயம்னு இன்னொரு பேரு. அனாதியாகவும் அனிர்வச்சனீயமாகவும் இருப்பது அவித்யா. அவித்யங்கிறதுக்கு விசேஷனம் இது. அப்பேற்பட்ட அவித்யாலே கல்பிக்கப்பட்டதுதான் இது தேகேந்திரியாதயா. ஆத்மாவுக்கும் தேகேந்திரியாதைகளும் நிஜமான சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. இந்த இப்பேற்பட்ட ஒரு அவித்யாலே கல்பிக்கப்பட்டது. அதனால அது எல்லாமே அனிர்வச்சனீயா ஏவா இது சித்தாந்த சகத்தியம், வேதாந்த சித்தாந்தம் இது. அதனால அந்த ஆத்மஸ்வரூபம் ஒன்ன தவிர்த்து பாக்கி எதுவுமே வாஸ்தவம் கிடையாது. இப்ப இங்க ஒரு ரகசியம்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்துல அனாத்மாவுக்கு அத்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாரா, அப்படின்னா இதுக்கு மேல ஒரு கேள்வி வந்துடும். நானும் போதரூபா ஆத்மா இது தவ அபியுபகமா. ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம் அப்படின்னு நீ ஒத்துருக்கு. இப்பதான் சொன்னேன், அதாவது சொப்பிரகாச போத ரூபே ஆத்மனி அப்படின்னு. அப்படியானால் அது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா சுசுப்த போதாபாவாத், ஆத்மா நல்ல சுசுப்தியில இருக்கும்போது இது ஞானமே இல்லை. ஞானமே இல்லைங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்டா, அவனே எங்களுக்கு பண்ணி சொல்லிவிடுறான். காடம் மூடோகமாசம் நதிஷம். நல்லா தோங்கிட்டு எங்கிருந்தவன் ஒண்ணுமே தெரியல அப்படி தோங்கினீங்க. ஒன்னும் தெரியலேன்னு சொன்னா அவனுக்கு போதம் இல்லையோனோ இல்லைங்கிறத தானே அவன் தெரிவிக்கிறான். ஒண்ணுமே தெரியலேன்னு ஞானம் இல்லைங்கிற ஒரு நிலையை அவன் சொல்றான். இப்போ ரொம்ப தூங்கிட்டேன், காடம் தூங்கிட்டேன், காடமாக தூங்கிட்டேன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அவன் மொழி தூங்கிட்டு அப்புறம் சொல்றான். அதுவே பிரமாணம். அவனுக்கு சுசுப்தி காலத்துல போதமே இல்லைங்கிறது. அப்ப இப்ப என்ன ஆச்சு, இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாமே வெஸ்ட் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டா, இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தானே ஆத்மா. இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் சுசுப்தி காலத்துல இல்லையோனோ அப்படின்னா இந்த சைத்தன்யத்துக்கு அபாவம் வந்து கொடுத்து, இந்த அபாவத்துக்கு பிரதியோகி இல்லை அப்படின்னு நீங்க என்னமா சொல்ல முடியுது? ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் நான்கிறது இருக்கிறது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, நான் இருக்கேங்கிறது தெரியுது. ஆனா சுசுப்திக்கு போயிட்டான்னா அப்புறம் இல்லையே. அப்ப ஆத்மா கூட இல்லாம போகலாமே, அதுவும் விசாரி தானே. அப்போ இந்த ஒரு காலத்துல எது இல்லாம போயிடுறதோ அது ஆத்மா ஆகாது அப்படின்னு நீங்க சொன்னால், நீங்க சொல்லக்கூடிய அந்த சித்த சைத்தன்ய ரூபம் கூட ஆத்மா ஆக முடியாது. ஏன்னா சுசுப்தி காலத்துல அது இல்லாத போயிடுறது அப்படின்னு ஒரு சங்கை. கதம் அவ்வியபிச்சாரிதா சத்திய, அந்த ஆத்மா அவ்வியபிச்சாரி நீங்க என்னமா சொல்ல முடியும்? அதுக்கு காரணம் சொல்றார், சுசுப்தியேக சித்தா. சுசுப்தியேக சித்தா, சுசுப்தி இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தான், சரியா விசாரிச்சு பார்க்கல. ஏங்கிருந்து அவன் பாடி சொல்றானேன்னு வச்சிருந்து அதை நம்ப முடியாது. சாகம் மூடோகமாசம் நசிந்தி ரவேரிஷம் அப்படின்னு இவன் சொல்றானே. இவன் சொன்னதுக்கு அவன் சொன்னபடி அப்படியே அர்த்தத்தை எடுத்துட்டா சரியா வரும். ஏன் சொன்னதே தப்பா போகும். கண்ணா தூங்கினேன், ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறதுதான் அவன் சொல்றான். போயிட்டுவான் ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் தெரியலேங்கிறத அவன் ஞாபகப்படுத்தி சொல்றான் இல்லையா? ஞாபகப்படுத்தின்னு சொல்றான்னு சொன்னா முன்னாடி அவன் தெரிஞ்சிருந்தா தானே ஞாபகம் வரும். அனுபவம் வந்தா ஞாபகங்கிறது ஸ்மரணம். ஸ்மரணம் எப்போ வரும்? ஏற்கனவே அவன் அனுபவிச்சிருந்தான்னா அந்த விஷயத்த பச்சாத்து அவன் ஞாபகப்படுத்திக்க முடியும். இப்ப சுசுப்தி காலத்துல ஒண்ணுமே தெரியலேங்கிறத இவன் முடிச்சிருந்ததுக்கு அப்புறம், அதாவது சுசுப்தி இல்லாத காலத்துல ஞாபகப்படுத்தி சரியாகணும். ஞாபகப்படுத்தி சொல்லணும்னா அவன் அதுக்கு முன்னாடி அதை அனுபவிச்சாங்க. அனுபவிக்கணும்னா எப்போ அனுபவிக்கிறது? சுசுப்தி காலத்துல தானே அனுபவிச்சாகணும். சுசுப்தி நிலையில அவன் எப்படி இருந்தாங்கிறத அவன் அந்த காலத்துல அனுபவிச்சாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால சுசுப்தியிலிருந்து முழுச்சிருந்து ஒண்ணும் தெரியலேன்னு அவன் ஞாபகப்படுத்தி சொல்றான்னு சொன்னாலே இதுவே நமக்கு ஒரு சாதனம் பண்ணிடுறது. இவன் சுசுப்தி காலத்துல அதை அனுபவிச்சிருக்கான். அந்த விஷயத்த அனுபவிச்சுட்டு அப்புறம் முழுச்சுட்டு அவன் பார்த்துட்டு ஞாபகப்படுத்தி சொல்றான். இப்போ ஒன்னும் தெரியல அப்படின்னு. ஒன்னும் தெரியலங்கிற அர்த்தத்தை இப்ப என்னவா சொல்றது? தெரிஞ்சதுதான் அவன் இல்லைங்கிறான், ஒன்னும் தெரியலைங்கிறான்.
அகிந்திர வேதிஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. சுத்தமா இருந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சௌக்கியமா தூங்கினேங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது தெரியலையா அப்படின்னு கேட்டா இல்லையா அது தெரிஞ்சதுன்னு தெரியலேன்னு சொன்னா பேசவே முடியாது இவனால். நல்லா தூங்கினேங்கிறது சந்தேகம் இல்லாம அவனுக்கு தெரியுது. அதனால அந்த சமயத்துல சுழுத்து காலத்துல இந்த ஆத்மாவுடைய அபாவம் சொல்ல முடியாது. அதாவது ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் சைத்தன்யமானது சுழுத்து காலத்திலும் பிரகாசித்துதான் இருக்கே தவிர அது இல்லாம போச்சுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சுழுத்தேக சித்தா அப்படின்னு போட்டான். அயம் அர்த்தா. இந்த சுழுத்தேக சித்தாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும். இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.